ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பீங்க. நாட்டு மாடு வேணும் அப்படின்றவங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா நிறையா வாங்கிக்கலாம். எவ்வளோ வேலை சொல்கிறீங்க? ஆடுங்களும் இருக்குது, வண்டி நிறையா இருக்குது. மாட்டு சந்தைக்கும் ஒரே வழி. குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தைக்கு காரவள்ளி சந்தைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் கூடுது. எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு நண்பர் ரெகுலராக வருவார், நிறையா மாடு கொண்டு வந்திருக்காரு. இந்த தடவையும் எல்லாம் கெடேரி கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் சின்ன சின்ன மாடு தான் ப்ரோ. எல்லாம் கண்ணு போடாத கிடையாதுங்களா? சரி சரி. ஹெச்எஃப் 3 சிந்து மாடு 3 வச்சுருக்கீங்களா? என்ன விலையில ப்ரோ இன்றைக்கி இருக்குது? இன்றைக்கி எல்லாம் விலை கம்மி தாங்க, எல்லாமே கம்மி தான். பொங்கல்னால் கொஞ்சம் அதிகமாக போகும் ரேட்லாம், ஆனால் கம்மியாக தான் போகுதுங்களா? வெட்டு மாடு தாங்க போயிட்டு, அதிகமாக வெட்டு மாடு தான் போகுதுங்களா? எதுவுமே கண்ணு போடாத மாடுங்களா? சரி சரி. எவ்வளோ விலை ப்ரோ இன்றைக்கி ஸ்டார்டிங் உங்ககிட்ட இருக்குது? ஸ்டார்டிங் 20 ரேஞ்சிலேருந்து 20 ரேஞ்சிலேருந்து இருக்குது. அதிகபட்ச விலை ஹெச்எஃப்ங்களா? அது எவ்வளோ ப்ரோ? 35 ரூபானா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. நிறையா வச்சுருக்காரு ஹெச்எஃப் கண்ணு போடாத கிடாரி எல்லாமே. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணு போடாத கிடாரிலாம் நிறையா வந்திருக்கு. அண்ணா இதெல்லாம் இப்போ உடனே ஊசி போட்டுக்கலாமாண்ணா? உடனே ஊசி போட்டுக்கலாம். எல்லாமே இப்போ உடனே ஊசி போட்டுக்கலாம். போடலாம், உடனே போடலாம். இதெல்லாம் ஒரு 6 மாதம் ஆகும். இது மட்டும் 6 மாதம் ஆகும். இதெல்லாம் ஒரு மாதம் போடலாம். எல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாரே ஊசி போடுற மாதிரி இருக்குது. ஹெச்எஃப் 2 இருக்குண்ணா. ஹெச்எஃப் 2 எவ்வளோண்ணா? ஹெச்எஃப் 2 50 ரூபா வரும். ஒவ்வொன்றும் 50 ரூபா வருங்களா? 2 சேர்த்து ஜோடி இல்லையா? ஓகே. ஹெச்எஃப் 2 50 ரூபா வருன்னு இருக்காரு. அது வந்து கேட்டால் அனுசரித்து கொடுப்பாராம். அண்ணா மாடு மேலே சின்ன மாடு எவ்வளோ இழந்துண்ணா இருக்குது? இந்த மாடு எவ்வளோ இல்லைனாலுங்க இது 4 இருக்குல்லண்ணா. இது கம்மி விலையில் எவ்வளோண்ணா? கம்மி விலை 20 ரூபா வரும். அதிகபட்சம் எவ்வளோண்ணா? அதிகபட்சம் விலை இது 27 கேட்டுக்கலாம், கொடுக்கலாம். 30 கிலோ 30 கிலோ வராதுன்ட்டிங்களா? ஓகே. 30 கிலோ வராதுன்றாரு. இது 20 ரூபா வருன்றாரு. கேட்டிங்கன்னா அனுசரித்து உருட்டி வாங்கிக்கலாம் மாடு. கிடேரி 6 மாதம் 7 மாதம் கிடேரிங்கெலாம் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் பெரிய கிடேரி 2 இருக்குது. அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? இங்கே முத்தராம்பட்டி பெருமை கோயில். முத்தராம்பட்டி சந்தைக்கெலாம் போவீங்களா? போயிருக்கோம். வாரம் இந்த சந்தைக்கு வருவீங்களா? வாரம் வரும். வாரம் வருவீங்க. வாரம் இந்த மாதிரி கிடேரி கண்ணுங்களாம் கொண்டாடுவீங்க? எல்லாமே வரும், கலந்து வரும். எல்லாமே கொண்டாடுவீங்க? வரும். சின்னது பெருசு எல்லாமே கொண்டு வருவீங்க. இதெல்லாம் வந்து 4 மாதத்து கண்ணு. இதுங்களா? ஹெச்எஃப் பண்ணுங்களா? ஹெச்எஃப் 4 மாதத்து கண்ணு இருக்கிறதுலே 4 மாதம் கண்ணு தான் உங்கள்கிட்ட விலை கம்மிங்களாண்ணா? இருக்கிறதுலே 4 மாதம் கண்ணு தான். எவ்வளோ விலையிலேருந்து நான் இருக்குது? 7500 ரூபா வருங்க. 4 மாதத்து கண்ணு. 4 மாதத்துக்கு கண்ணு 7500 ரூபா வருது. இதுங்க 8 மாதத்து கண்ணுங்க. 14000 ரூபா சொல்கிறோம். அது 3ங்களாண்ணா? இது 3, இது 15000ங்க. 5000. ஹெச்எஃப்லாம் கொஞ்சம் 8 மாதம் ஹெச்எஃப் அதிகமாக இருக்குது. இது 17000 ரூபா வருங்க. 17000 ரூபா. அதில் எப்போ இது 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷம் இருக்கு. அதெல்லாம் எப்போ ஊசி போடும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். இன்னும் 1 வருஷம் ஆகும். மாடு நல்லா உடம்பு 2 வயசுக்கு தான் பயிராகும். 2 வருஷம் தான் ஆகும். ஓகே. 14 ரூபா கொடுங்க. இது 2 எத்தனை? இது 1 வருஷத்துக்கு 2 1 வருஷம். ஒவ்வொரு வருஷம். இதுக்கெல்லாம் எப்போ ஊசி போடலாம்? இது இன்னும் 1 வருஷம் ஆகும். இதுக்கு 1 வருஷம். மேக்ஸிமம் 2 வருஷத்துல மாடு பெருசாலும் 6 மாதம் கூட வந்துடும். 6 மாதம் முன்னாடியே வந்துடும். ஏன்னா உடம்பு பிடிச்சாதான் செனை தங்கும். செனை தங்கும். ஓகே ஓகே. இது 2 எவ்வளோங்க சொல்கிறீங்க? ஒன்று வந்து 30000ங்க, ஒன்று வந்து 27000. இது 27, அது 30000. அது யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? என்ன கேட்கலைங்க. கேட்கல. ஸோ கேட்டால் ஒரு அனுசரித்து கம்மியாக கொடுப்பீங்க? 25 ரூபாய் குறைச்சி கொடுக்க மாட்டோம். 25 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்குது. 2 கண்ணுமே நல்லா இருக்குது. கண்ணு கிடரிக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம் கண்ணு, 6
6 மாதம் கண்ணு 8 மாதம் கண்ணு கலந்து நிறையா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. ரெண்டு கெடேரி. ரெண்டுமே கெடேரிங்களாண்ணா? மூணுமே கெடேரிங்க. இது கண்ணுக்குட்டி எத்தனை மாதம் கண்ணுண்ணா? அது 3 மாதத்துக்கு கண்ணு. 3 மாதம் இருக்கும். 3 மாதம் கண்ணு. இது ரெண்டும்ண்ணா? இது ரெண்டும் 6-7 மாதம் ஒரு கண்ணு இருக்கும். 7 மாதம். பல்லு வைக்கல. பரவாயில்ல, 7 மாதம் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ இன்னும் 3 மாதம் கழிச்சு ஊசியே போடலாம் போலண்ணா? போடலாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துல ஊசியே போடலாம். ஏன்னா நல்லா உடம்பு பிடிச்சிருக்கு 7 மாதத்துலேயே அப்படின்றப்ப. ஆமாம். தீனி நல்ல தீனி அப்படின்றதுனால அந்த மாதிரி சீக்கிரம் பெருசாகிடலாம். நல்ல தீனி, நல்லா வளர்ப்பு. இதெல்லாம் நல்ல வளர்ப்பு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? இது 17,000 ரூபா விலை சொல்லுது. 17,000 ரூபா விலை சொல்கிறீங்க. வேறு கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டுட்டு இருக்கிறாங்க. 14,000 ஃபைனல்னா எவ்வளோண்ணா கொடுத்துடலாம்? அது எப்படிங்க? அது எவ்வளோண்ணா ஃபைனல்னா எவ்வளோ கொடுத்துருவீங்கண்ணா? ஃபைனல்னா 15 ரூபான்னா கொடுத்துருவோங்க. 5 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. கண்ணுக்குட்டி எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? கண்ணுக்குட்டி 5 ரூபானா கொடுத்துருவோம். 5 ரூபானா கொடுத்துருவீங்க. ஓகே. நாட்டு மாடா காங்கை கண்டாண்ணா? நாட்டு மாட்டிலே காங்கை கண்டு இல்லைங்களா? காங்கை கிராஸ். எத்தனை வருஷம் கண்ணுண்ணா இது? 1.5 வருஷம் இருக்கும். இது 2 வருஷத்துக்கு மேலே தான் பல்லே போடலாம். ஆமாம், 2 வருஷம் மேலே தான் பல்லு போடல. 24 ரூபா சொல்லியிருக்காரு. மாடு பல்லு எத்தனை பல்லுங்க? அதுக்கு பல்லு எத்தனை பல்லு சேர்ந்துச்சு? அது 23,000 சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா ஃபைனலாக? 16 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 17 ரூபா தான் கொடுத்துருவோம். 16 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 17 ரூபா கொடுத்துருவீங்க. இப்போ இது 24 ரூபா சொல்லியிருக்கீங்க. அவர் கேட்டார், ஆனால் எவ்வளோக்குன்னு கேட்கல. இது கம்மியாக வந்தால் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 19 ரூபா தான் கொடுத்துருவீங்க. கிடேரி மாடுங்களா? பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. இப்போ ஆல்ரெடி கண்ணு போட்டிருக்காண்ணா? இன்னும் கண்ணு போடல. எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா? இது வந்து 1 வருஷம் மாடு. 1 வருஷம் தான் ஆகுதுங்களா? 1 வருஷத்துலாம் 4 பல்லு போடுமாங்கண்ணா? ஏன்னா நாட்டு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல தான் 2 பல்லே போடும். 4 பல்லு போட்டிருக்கு. ஆனால் என்ன கண்ணு போடல. கண்ணு போட்டால் தலைச்சங்கடேரி. ஓகே ஓகேண்ணா. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? விலையாங்க 40 ரூபா சொல்லுங்க. 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டிருக்காங்க. 33,000 கேட்குறாங்க. 33,000 கேட்டிருக்காங்க, கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ ஃபைனலாக கொடுத்துருவீங்க? 37,000 கொடுத்துருவீங்க. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வராங்க. நாட்டு மாடு மட்டும் தான் கொண்டாடுறீங்களாண்ணா? இல்லை சீமானும் கொண்டாடுறோம், நாட்டு மாடும் கொண்டாடுறோம். நாட்டு மாடு நாலுகண்டு வெள்ளையில் இருக்கு. வெள்ளையில் ஒன்று கருப்பில் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டுமே காலக்கண்ணுங்களாண்ணா? இது கெடேரி கண்ணுங்களா? இது எத்தனை மாதம் கண்ணுங்களா? அதெல்லாம் தெரியாது குட்டி. சரி, எவ்வளோண்ணா இது? 5,000 சொல்கிறீங்களா? நிறைய கேட்டிருக்காங்களாண்ணா? ஓ, வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோக்குண்ணா வாங்கியிருக்கீங்க? இது 13,500. 13,500 வாங்கியிருக்கீங்க. நல்லா இது காலக்கண்ணு. போயிட்டு காலக்கண்ணு. போட்டோ மூஞ்ச போட்டு வீடியோ போட்டு நாட்டு மாடு கண்ணெல்லாம் அதாவது வேணும்னு சொல்லிட்டு இது மாட்டு சந்தை டிஎன் யூடியூப்பா? யூடியூப். நாட்டு மாடு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு நிறைய வரும். 4 மாதம் கண்ணு, 5 மாதம் கண்ணு, அந்த மாதிரி நாட்டு மாடு வேணும்ன்ற அப்படின்றவங்க
சந்தைக்கு வந்தீங்கன்னா நிறையா வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கண்ணுங்க. அண்ணா வாங்கியிருக்கீங்களாண்ணா? எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 32க்கு 32 வாங்கியிருக்கேன். அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? அதெல்லாம் டைம் இல்லை, நீங்கள் வீடியோ பிடிச்சிக்காங்க. சரி, எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? இதா 9,000மா? எத்தனை மாதம் கண்ணுண்ணா? இது 6 மாதம். 6 மாதம் காங்கை கண்ணுங்களாண்ணா? மாடு இருக்குதுண்ணா. ஆ சரி சரி.